நம்மை கண்மணி போல பாதுகாத்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்களோட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்க கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்களே என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்துல தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதை 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தின நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஜெபிப்போம். கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசிந்த நாரளும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசிந்த நாரளும் நேரத்திலே, தாங்கி அணைத்திடும் என் அப்பனே, தாங்கி அணைத்திடும் என் அப்பனே, தயவோடு உம்மை நான் பாடுவேனே, உம் தயவோடு உம்மை நான் பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வான்மகனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகரே, என்னாலும் துதித்து பாடுவேனே. ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரே, சபையாய் நாங்களோட சமூகத்தை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்திருக்கிறதான உம்முடைய வசனத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் ஆண்டவரே 21ஆம் அதிகாரம் 7வது வசனம்ப்பா. இந்த வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே, அப்பா எங்களுடைய என்ன காரியத்தை நீங்க பேச சித்தமா இருக்கீங்களோ ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, சபைக்கு நீ சொல்லக்கூடிய காரியம் என்ன என்பதை ராஜா இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களோட நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய சபையோட என்ன காரியத்தை நீ பேச சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த காரியத்தை நீ பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சுய ஞானங்களை, சுய சித்தங்களை, சுய ஆலோசனைகளை கர்த்தருடைய பாதத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ மாத்திரம் வெளிப்படுத்த ஆண்டவரே, எங்களோட நீ பேசுவீராக என்று சொல்லி விட கருத்தாங்களோ ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் அநேக தடவை என்ன செஞ்சிருக்கோம், நாம் கேட்டிருக்கோம். நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரை
முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பரிமாணத்தின் குறித்தும் கர்த்தர் இந்த வசனத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒன்று, அள வேண்டாம், அதற்குரிய பரிமாணங்கள். இரண்டாவது, முத்திரைகள், அதற்குரிய பரிமாணங்கள். புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தின் மூலமாய் நம்மளோட இடைபடும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் என்னுடைய கர்த்தர் இடைபடுவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை எனக்கு கொடுத்த நாள் முதல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்தை கொடுத்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு மேல இருக்கும், 7 வருஷம் இருக்கும். இந்த வசனத்தை வச்சு நான் கர்த்தர் சமூகத்தை இந்த 7 வருஷமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனம் என்பது அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இது பயங்கர முக்கியமான ஒரு வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அதாவது என்ன சொல்லி இருக்குதுன்னா, தேவனாகிய கர்த்தர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பேருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, சகலத்தையும் ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்ன பண்ணியிருக்காரு, சகலத்தையும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நம்மளுக்கு என்னது, சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமென். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன விருப்பம் வைத்திருக்கிறார், என்ன எதிர்பார்த்திருக்கிறார் என்று நாம் யோசிக்கும் போது, எதிர்பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொல்ற, நான் எப்படி ஜெயம் கொண்டேனோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, இருதயத்தின் எண்ணம். ஏதோ கர்த்தர் ஜெயம் கொண்டார் என்று சொல்லி நல்லா என்னது சாப்பிட்டு தூங்கிட்டு அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் ஜெயம் கொண்டு என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் என்ன செய்யணும், உட்கார வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். என்னது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு உரிய வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், சுதந்திரத்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்ததுதான், எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு, சுதந்திரமான தேசத்திற்கு என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு போனார்கள். அந்த கானான் தேசத்தை தேவனாகிய கர்த்தர் வெறுமனே அப்படியே நல்லா என்னது, அதாவது அதுல யாருமே இல்லாம, எந்த சத்துருக்களும் இல்லாம இவங்க போய் அப்படியே போய் சுதந்திரத்து போய் ஒவ்வொரு பட்டணத்தை பிடித்து வாசம் பண்ணுகிற விதத்துல கர்த்தர் என்ன செய்யல, அந்த இடத்துல வைக்கல. ஏன், அங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க. அங்க ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, சத்துருக்கள் அங்க இருந்தாங்க. கானானியர், எபிசியர், எபோசியர், எமோரியர் போன்ற எல்லா சத்துருக்களும் அந்த இடத்துல தான் வச்சாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பார்த்து உருவாக்கின தேசம். ஆனா அந்த தேசத்துல என்ன செஞ்சாரு, அநேக சத்துருக்களை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் யூதா கோத்திரத்து சிங்கமாய் சகலத்தையும் ஜெயம் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், என்னுடைய நாமத்தினால என்ன செய்யணும், ஜெயம் கொண்டு என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய விருப்பம். அதனால அங்க போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்துருவானவன் பல விதத்துல என்ன செஞ்சா, அவர்களை எதிரிட்டு வந்தான். அதாவது 2 விதமாய் சத்துரு வந்து எதிரிட்டு வந்தான். ஒன்று, நேரடியாக வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எமோரியர், அந்த பாசானின் ராஜா, இவங்களால நேரடியா வந்தாங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் சொன்ன ஆலோசனை கேட்டு
செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த மோவாபிய ராஜா பாலாக் என்ன பண்ணாரு? மறைமுகமாக வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரடியாக அவர்களை முறியடிக்க முடியாது என்று சொல்லி தந்திரமாக என்ன செஞ்சாங்க? விக்கிரக ஆராதனையாகிய விபச்சாரமாகிய அருவருப்புகளை தடுக்கல்களை அவர்கள் முன்னே போட்டு என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல அவர்களை மேற்கொண்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். எத்தனை லட்சம் ஜனங்கள்? 6 லட்சம் புருஷர்கள். மொத்தம் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு வந்தாங்க. இவர்கள் இரண்டு பேர் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க? காலேபும் யோசுவாவும் என்ன செஞ்சாங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டாங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ காரியங்கள் வந்தது. விக்கிரக ஆராதனைகள், இச்சைகள், முறுமுறுப்புகள், எத்தனையோ காரியங்களினாலே ஜனங்கள் மடிந்து போனாங்க. அந்த யோசுவாவும் காலேபும் சகலத்தையும் ஜெயித்தவர்களா என்ன செஞ்சாங்க? தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சகல ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சாங்க? அங்க சுதந்திரத்துக் கொண்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து புறப்படுகிற ஜனங்களாக நாம் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. நாம் என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டு என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை முழுவதும் சுதந்திரத்துக் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் மூலமாய் சொன்ன ஒரு நல் வார்த்தையாகவும் தேவனாகிய கர்த்தர் கீழே விழாதபடிக்கு அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த நல்வார்த்தையின் சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொண்டவங்க யாரு? காலேபும் யோசுவாவும் மாத்திரமே. அவர்கள் மாத்திரம் தான் ஜெயம் கொண்டவர்களா என்ன செஞ்சாங்க? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சகல ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சாங்க? சுதந்திரத்துக் கொண்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நம்பி புறப்பட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, சகலத்தையும் ஜெயம் கொண்டு வாக்குத்தத்தத்தின் சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை என்ன செய்யக்கூடாது? நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நோக்கி ஜெயம் கொண்டவர்களாய் புறப்பட்டு செல்கிற ஒரு விசுவாசம், தேவன் மேல் இருக்கிற உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குதா? என்ன வந்தாலும் சரி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோ, சுமோ, அநேக காரியங்கள் என்ன செஞ்சிருக்காரு? பட்டியலிட்டு அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனே ஆகிய கர்த்தர் நமக்காய் ஜெயம் கொண்டு இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். இப்படி செய் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நாம் முன்னே சென்றா போதும், தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து என்ன செஞ்சிருவாரு? ஜெயத்தை நம்முடைய கையில கொடுப்பார். தேவனாகிய கர்த்தரே ஜெயம் எடுத்து அவருடைய கரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது, என்னுடைய பிள்ளைகள் அந்த ஜெயத்தை என்னுடைய கரத்தில் என்ன செய்யணும்? அவருடைய கரத்திலே அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் யூதா கோத்திரத்து சிங்கமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு குட்டி சிங்கமா என்ன செய்யணும்? ஜெயித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல தேவனாகிய கர்த்தர் வாழ்ந்து மரித்து மரணத்தை ஜெயித்து என்ன செஞ்சாரு? உயிர் தெளிந்த ரட்சகராய் என்ன செஞ்சாரு? இந்த வசனத்துல சொன்ன மாதிரி பிதாயை, அதாவது நான் ஜெயம் கொண்டேன் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாக நியமிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிதாவினுடைய சிங்காசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவினுடைய சிங்காசனம் அவருக்கு சுதந்திரமாக நியமிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள நாம் வாசித்த பிரகாரமாய் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் எந்த பாதையை கடந்து சென்று அவர் அந்த சிங்காசனமாக ஜெயத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த பாதைகள் வழியாய் நாம் கடந்து சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த பாதை மட்டும்தான் கர்த்தர் போட்டிருக்கார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனா இருந்தாலும், நீ ஒரே பேரான குமாரனா இருக்கிறபடினாலே இந்த உலகத்துல நீ வந்து சுகபோகமாய் வாழ்ந்து ஒரு மாநிலே வாழ்ந்து எந்த கஷ்டமும் படாம மரித்து என்ன செஞ்சு உயிர்த்தெழுந்து வரலாம் என்று சொல்லி ஒரு பாதையை என்ன செய்யல? பிதாவாகிய தேவன் போடல.
அவர் சொந்த குமாரனா இருந்தாலும் அவருக்கு ஒரு பாடுகளின் பாதைகளை தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு போட்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிற சோதனம் அது ஒரு மகிமையின் சிங்காசனம். பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் உட்காரும்படி தேவனாகிய கர்த்தர் அதை முன்குறித்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் உட்காருவதற்கு முன்பாக என்னென்ன காரியத்தின் வழியாய் பாதையின் வழியாய் கடந்து சென்று எந்த ஜெயத்தின் பாதையின் வழியாய் அவர் கடந்து சென்று அந்த ஜெயத்தை சுதரித்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாத்தானை அவர் என்ன செஞ்சாரு முதலாவது ஜெயித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் 40 நாட்கள் என்ன செஞ்சாரு உபவாசமாக இருந்தார். இருந்ததுக்கு பின்பாக சாத்தானால் சோதிக்கப்படும்படி என்ன செஞ்சாரு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தானால் சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்று நாம் கர்த்தருடைய பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு வனாந்தரமான அனுபவம் அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரமான அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் போதுதான் சாத்தான் என்ன செய்யறான் நம்மை சோதிப்பதற்கு கடந்து வருகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் தேவனாகிய கர்த்தர் எப்படி சாத்தானை ஜெயித்தார். கர்த்தருடைய வசனத்தினாலே என்ன செஞ்சாரு சாத்தானை ஜெயித்தார். வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே ஜெயித்தார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்ன செஞ்சாங்க தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு சாத்தானை ஜெயிப்பதற்குரிய தைரியத்தை கொடுக்கிறது. தங்கள் சாட்சியின் வசனம் தேவனாக அதாவது பைபிள் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உபயோகித்த வார்த்தைகள் என்னது 3 வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 வார்த்தைகள் மூலமா என்ன செஞ்சாரு சாத்தானை ஜெயித்தார். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய எந்த அதாவது பிரிவு அந்த அந்த ஒரு வழக்குக்கு வந்து அது சூட் ஆகுதோ அந்த வழக்குக்குரிய அந்த ஜட்ஜ்மெண்டோட அந்த அதாவது சட்டத்தோட பிரிவை வந்து வச்சுதான் என்ன செய்வாங்க அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்க வழக்காடுவாங்க. அதே போலதான் தங்கள் சாட்சியின் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதத்துல சாத்தானுடைய போராட்டம் இருக்கும்போது அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவான சாட்சியின் வசனத்தினாலதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 விதமாய் பிசாசானவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது ஒரே வார்த்தையின் மூலமாய் அவர் என்ன செய்யல அந்த 3 விதமான பிசாசுடைய கிளைகளை அவர் ஜெயிக்கல. என்ன செஞ்சாரு 3 விதமான வார்த்தைகள் அதாவது பிசாசை வந்து என்ன செய்து நிர்மூலமாக்குகிற தன்னுடைய சாட்சியின் வசனத்தினால் என்ன செஞ்சாரு சாத்தானை ஜெயித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு ஒரு சாட்சியின் வசனத்தை நாம் ஒரு பிசாசை ஜெயிப்பதற்கு நாம் பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் அந்த சாட்சியின் வசனம் ஒரு நாளும் நமக்கு விரோதமாய் சாட்சியிடுவதற்கு என்ன செய்யக்கூடாது அதுல இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வார்த்தையை வந்து என்னது உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வசனத்தின் மூலமாக நம் உண்மையுள்ள ஆசீர்வாதத்தை சாத்தானுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் உண்மை இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த உண்மை இல்லாத பட்சத்துல அந்த நாம் உபயோகப்படுத்துகிற அந்த கர்த்தருடைய வசனமே என்ன செய்யுமாமா நமக்கு விரோதமாய் சாட்சியிடுமாமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேத வசனங்களை வைத்து நாம் சாத்தானை ஜெயிக்க முடியாது. தங்கள் சாட்சியின் வசனம் நாம் சாட்சியோட அந்த வசனத்தோடு எந்த ஒரு ஜீவியத்தை செய்து அந்த சாட்சியின் வசனத்தின் மூலமானதான் சாத்தானை என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாத்தானை ஜெயிப்பதற்கு கர்த்தருக்கு வைத்திருக்கிற பாதை என்னது அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் தங்கள் சாட்சியின் வசனம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்ததான சாட்சியின் வசனம் அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு ஏதுவான சாட்சியின் வசனத்தினாலதான் என்ன செய்ய முடியும் சாத்தானை என்ன செய்யணும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக பாதையின் வழியா கடந்து சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது சாத்தானை கர்த்தருடைய வசனத்தினால் என்ன செஞ்சாரு ஜெயித்தார். அடுத்ததாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதலாவது 6 முதல் 8 வசனம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ரூபம் என்ன? தேவனுடைய ரூபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ரூபம் என்ன? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் என்ன செஞ்சார்? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சுய ரூபத்தை அழிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய சுயத்தை அழித்து அவர் இந்த உலகத்துல அடிமையின் ரூபம் எடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுயம் அழிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன, என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு என்று சொல்லி நாம் சுயத்தை சார்ந்து இருக்கும்போது நாம் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. தேவனாகிய கர்த்தருடைய ரூபம், தேவனுடைய ரூபம், அந்த ரூபத்தை ஃபுல்லா அழிச்சுட்டு அவர் அடிமையின் ரூபமாய் மாறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே, அதாவது ஒரு சிலுவை அப்படின்றது, அதாவது சிலுவையில முதல் கோடு ஐ, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கோடு என்னது? கிராஸ் பண்றது. ஐ, நான் என்ற ஒரு சுயத்தை வந்து ஃபுல்லா அழிக்கிறது தான் என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையோட அடையாளம் என்று, அதாவது சும்மா உலக பிரகாரமாவே என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அதற்கு முதல் அடையாளமாய் அவருடைய அடிச்சுவடைகளை நாம் பின்பற்றி போகும்படி தேவனாகிய கர்த்தர் தேவ ரூபமாய் இருந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய சுயத்தை முழுவதுமாய் அழித்து விட்டார். தேவ ரூபம் உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ரூபத்தை அவர் உடையவராய் இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் கீழான அடிமையின் ரூபத்தை தேவனாகிய கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சுயத்தை முற்றிலும் என்ன செஞ்சார்? அழித்து போட்டார். அது மட்டுமல்ல, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தெய்வத்திற்கு சகலவற்றிலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதாவது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவையாவும் அறிக்கை பண்ணபடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செஞ்சாரு? கர்த்தர் தந்தரினார். இந்த மேலான நாமத்தை அவர் சோதித்துக் கொள்வதற்கு முன்பாக சிலுவையின் மரண பரிதம் தம்மை தாழ்த்துவது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்குத்தத்தம் மேலான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தை சோதித்துக் கொள்வதற்கு ஏதுவான பாதையோ ஒரு தாழ்ந்த அனுபவமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவனாகிய பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தரினார். அதற்கு முன்பாக அவர் சென்ற பாதையோ சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம், ஒரு தாழ்த்தப்பட்ட அனுபவத்தின் கடந்துதான் என்ன செஞ்சாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நான் உயர்வை அடைய வேண்டும், நான் பெரிய உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிற அதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையின் பாதை அந்த உயர்வை நோக்கி கடந்து சென்றாலும் இந்த தாழ்வின் பாதையை நம்ம என்ன செய்யறதில்லை? விரும்புறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, இந்த தாழ்வின் பாதை எனக்கு வரக்கூடாது, ஆனா எனக்கு உயர்வு மட்டும் என்ன செய்யணும்? கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவான பாதையில முதலாவது சுயம் உடைக்கப்படணும். இரண்டாவது என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவம், தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்திருக்கிற அனுபவம். இந்த காரியத்திற்கு பின்பாக தான் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்ன செஞ்சு எல்லா நாமத்துக்கு மேல உயர்ந்த நாமத்தை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அதாவது தன்னுடைய சிங்காசனத்தை, பிதாவின் சிங்காசனமாகிய தம்முடைய சூழத்தை சூழத்துக் கொள்வதற்கு அவர் கடந்து சென்ற பாதை முதலாவது என்ன செஞ்சாரு? வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். இரண்டாவது தன்னுடைய ரூபத்தையே அழித்து அடிமை ரூபம் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தம்மை என்ன செஞ்சார்? தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு தாழ்வுக்கு நேராய் நம்மை கடந்து செல்லும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? அந்த தாழ்வின் பாதையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவா, அதாவது இயேசு கிறிஸ்து செஞ்சது. பிதாவாகிய தேவனாகிய கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துவது பிதாவுக்கு சித்தம் என்பதை அறிந்து அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சாரு? தம்மை தாழ்த்தினார். ஆனா அவருக்கு கிடைச்சது என்னது? எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் என்ன செஞ்சு? அவருடைய நாமத்தினாலே முழங்கால் யாவும் வானோர் பூலோகத்தார் மாத்திரமல்ல, வானோர் பூதலகத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படியான மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக அவர் கடந்து சென்ற பாதையோ ஒரு தாழ்வின் பாதை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தாழ்வின் பாதையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமோ அது மேலான வாக்குத்தத்தம், மகிமையான வாக்குத்தத்தமா இருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தை நான் சுரத்துக் கொள்வேனோ என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? நாம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் ஒரு தாழ்வின் பாதையை நம்மளுடைய வாழ்க்கையை குறித்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மேன்மையா எல்லாவற்றுக்கும் மேலா நாம் உயர்த்தப்படுவதற்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? இந்த தாழ்வின் பாதையை நம்முடைய வாழ்க்கை அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவனாகிய கர்த்தர் கடந்து சென்ற பாதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளக்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையை, தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையை அப்படியே நம்ம சிந்திச்சு யோசிச்சு அப்படியே பார்க்கும்போது அவருடைய நிலைமைகள் முன்னாடி நல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சார். நிறைய பிணியாளர்களை சொஸ்தமாக்கினார். அப்படியே போனாரு. அடுத்தது என்னது? சிலுவையின் பாடுகள், அதற்கு பின்பாக மரணம். நம்ம நினைக்கிறோம் அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி. ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய பாதையை சிங்காசனத்தை நோக்கி சமீபமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளி தோற்றமாக என்ன செய்யுது? அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. நம்ம வெளி தோற்றமாக நமக்கு தென்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர் எல்லா வானத்துக்கு மேல உன்னதத்துல எல்லா, அதாவது சொல்றாங்க 7 வானம் இருக்கிறது என்று சொல்லி, அந்த 7வது வானத்துலதான் என்ன இருக்கு? பரலோகம் இருக்கிறது என்று சொல்லி, 3ஆம் வானத்துல என்ன இருக்கு? பரதீசி இருக்கிறது என்று சொல்லி, எல்லா வானத்துக்கு மேலான பரலோகத்துல போய் பிதாவுடைய சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? ஏறினார் என்பதினாலே அவருக்கு அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வானத்துக்கு மேலான உன்னதத்திற்கு அவர் ஏறி போவதற்கு முன்பாக என்னாச்சு? அதாவது எம்மாவு சீஷர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களை என்ன செய்வாரு? அதாவது எங்களை ஆளுகை செய்வார், எங்களை விடுவித்து ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போய்விட்டார். இஸ்ரவேலின் நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? அச்சு போயிடுச்சு என்று சொல்லி எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? பயங்கரமா என்ன செஞ்சாங்க? வேதனைப்பட்டாங்க. அவ்வளவுதான் நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு? மரித்து பூமியின் தாழ்விடமாகிய பாதாளத்துக்கு என்ன செஞ்சாரு? இறங்கினார். உலகத்திலேயே அடிமட்டமான இடம் எது? பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா நாமத்திற்கு மேலா, எல்லா வானத்திற்கு மேலாய் உன்னதத்திலே ஏறுகிறதுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் பூமியின் தாழ்விடங்கள்ல பாதாளத்தில் இறங்கிதான் அடுத்தது என்ன செஞ்சாரு? உன்னதத்திற்கு என்ன செஞ்சாரு? ஏறி போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எல்லா வானத்துக்கு மேலாக இருக்கிற உன்னதத்திலே தன் சிங்காசனத்தில் போய் உட்கார்வதற்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களில் என்ன செஞ்சிருக்காரு? அவர் இறங்கிதான் என்ன செஞ்சிருக்காரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் பூமியின் தாழ்விடங்களை நம்ம காணப்படுகிறோம், ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில காணப்படுகிறோம். இந்த உயர்வும் இந்த தாழ்வியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கெல்லாம் என்ன செய்யாது? இந்த உயர்வால என்ன செய்யாது? கிடைக்காது. இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தமும் மிகவும் உயரமாக இருக்கிறது. ஆனா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பாதாளத்தை விட மிகவும் தாழ்ந்தமான
இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நினைக்கிறோம். பூமியின் தாழ்விடங்களிலே ஏறினதற்கு பின்பாக தான் தேவனாகிய கர்த்தர் எல்லா வானத்திற்கு மேலாக என்ன செஞ்சாரு? உயர்த்தப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பாதையில இப்படிப்பட்ட தாழ்விடங்கள் என்ன செய்யும்? வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என்னது? நமக்கு உறுதி என்பதை என்ன செய்யலாம்? நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் வாய் திறவாதிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுருவின் நிருபம் முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றிப் போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதிவையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது சகலத்தையும் ஜெயம் கொண்ட சகல அதிகாரமுடைய, அதாவது சிங்காசனம் அவருக்காய் காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு தெய்வம் மற்றவர்கள் திட்டும் போது, மற்றவர்கள் அவருக்கு விரோதமாக அநியாயமாய் குற்றம் சாட்டும் போது என்ன செஞ்சாரு? சத்தமிடாத ஆட்டை போல என்ன செஞ்சாரு? வாய் திறவாமல் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், என்னுடைய நியாயத்தை நான் நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யணும்? நான் வழக்காடித்தான் ஆகணும், நான் என்னுடைய நியாயத்தை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தருடைய நியாயம் அங்க என்ன செஞ்சிருச்சு? எடுபட்டு போயிட்டு என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு யூதா கோத்திரத்து சிங்கமாய் சகலத்தையும் ஜெயம் கொண்டவராய், அதாவது பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவர் என்ன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராய் அவர் கடந்து செல்வது அவசியமா இருந்தது. ஒரு ஆட்டை போல சத்தமிடாத ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் போது, மற்றவர்கள் திட்டிக் கொண்டிருக்கும் போது ஒன்றுமே பேசாம, ஒரு குறையும் இல்லாத, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் அநேக குற்றங்கள் சாட்டி மற்றவர்கள் என்ன செய்றாங்க? பயங்கரமா திட்டும் போது ஆட்டை போல சத்தமிடாத இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தமானது சிங்கத்தை போன்ற அதிகாரம், ஆனா அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஆட்டை போல சத்தமிடாத இருக்கிற நிலைமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு பெரிய உயர்வான வாக்குத்தத்தமா இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் போட்டிருக்கிற பாதையோ, கர்த்தர் தமது அடிசுவடுகளை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாதையை தான் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, போட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எல்லா நேரத்துல நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் குற்றம் சாட்டும் போது சிங்கத்தை போல சீர்கிறவர்களா இருக்கிறோமா? கண்டிப்பா சிங்கத்தை போன்ற அதிகாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆட்டை போல, அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நீதிக்கும் கிருபையும் சத்தியமும் உள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் என்ன செஞ்சாரு? சத்தமிடாதபடிக்கு ஆட்டை போல மிகவும் சாந்தமாய் தாழ்மையாய் என்ன செஞ்சாரு? பேசாமல் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால், என் சகலத்தையும் ஜெயம் கொண்டுதான் நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு பாதை. நமக்கு விரோதமா குற்றம் சுமத்துறவர்கள் நமக்கு விரோதமா செய்யாத காரியத்தை குற்றம் சாட்டினால் என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? அமைதியாக என்ன செய்யணும்? சத்தமிடாத ஆட்டை போல என்ன செய்யணும்? சகித்துக் கொள்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படிப்பட்ட பாதையில தான் தேவனாகிய கர்த்தர் கடந்து சென்று பிதாவோட சிங்காசனத்திலே உட்காரத்தக்கதான பெரிய மகிமையான சுதந்திரத்தை என்ன செஞ்சாரு? அவர் சுதந்திரத்துக் கொண்டார். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டேன், பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் விசேஷங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் முடிவு, அதாவது யோசனையின் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயம் கொள்கிறவன் அவன் எவனோ அவனுக்கு என்னது? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சம் கிடைக்கும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளாதவனுக்கு என்ன இல்ல? ஒரு ஆசீர்வாதம் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினாலேதான் என்ன செய்து கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாய் தேவனாகிய கர்த்தர் கடந்து சென்று என்ன
செஞ்சாரு? அவர் என்ன செஞ்சாரு? அந்த பிதாவின் சிங்காசனத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் தேவனாகிய கர்த்தர் அநேக சுதந்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு சில சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதாவது அவர் கல்வாரி சிலுவையை மகிமை ஐஸ்வர்யத்தை, அதாவது கல்வாரி சிலுவையை சம்பாதித்த தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய சுதந்திரத்தை என்ன செஞ்சிருக்கார்? அவர் பகிர்ந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒரு பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளால் மாறி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்படும் போது தேவனாகிய கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு நாம் என்ன செய்றோம்? பங்கடைகிறோம். அப்ப இந்த உலகத்துல பல சுதந்திரங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் வசனத்திற்கு பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பரலோகத்திலும் ஒரு மகிமையான சுதந்திரத்தை என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இரண்டு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதையை போட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஜெயம் கொண்டு அவர் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பாதை அவர் என்ன செஞ்சிருக்கார்? போட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி என்ன செய்யணும்? நாமும் ஜெயம் கொண்டு இந்த உலகத்துல நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை மாத்திரமல்ல, பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னது? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னது? எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார் என்று சொல்ல வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிற இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துல நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சகல சுதந்திரத்தை என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள்ல புறப்பட்ட அந்த 2 பேர் தவிர மற்றவர்களை போல நாம் புறப்பட்டு பாதி வரையிலே நிற்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகளா என்ன செய்யணும்? குட்டி சிங்கமா என்ன செய்யணும்? ஜெயம் எடுத்து என்ன செய்யணும்? அந்த ஜெயம், அந்த கர்த்தருடைய சுதந்திரத்தை என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக நம்ம யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யும்? நன்றாக என்ன செய்யும்? புரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாழ்க்கை போலவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை போலவே யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு ஒரு சுதந்திரம் என்னது? அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்ன? எகிப்தின் சிங்காசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்டது பிதாவின் சிங்காசனம். யோசேப்புக்கு சுதந்திரமாக வைக்கப்பட்டது என்னது? எகிப்தின் சிங்காசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது அவருக்கு என்ன செஞ்சாரு? கர்த்தர் சொப்பனத்துல என்ன செய்யறாரு? அவர் அதிபதியா இருப்பார், மற்றவர்கள் எல்லாரும் அவரை பார்த்து வணங்குவார்கள் என்று சொல்லி என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு எல்லா சகோதரரும், ஆமா நீங்க அதிபதியா இருப்பீங்க, இனிமேல் என்ன செய்ய போறோம்? நாங்க உங்களை வணங்க போறோம் என்று சொல்லி எல்லா சகோதரரும் அவரை வணங்கினாங்களா? நீங்க அதிபதியாக போறீங்க. அவர் சொல்றாரு அவருடைய சொப்பனத்தை. ஆமாமா, நீங்க சொப்பனத்தை கண்டிருக்க, நீ அதிபதியாக தான் ஆக போற. அதனால என்ன செய்யறோம்? இப்பத்திலிருந்தே நாங்க என்ன செய்யறோம்? உன்னை வணங்குகிறோம் என்று சொல்லி என்ன செய்ய எல்லாம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நீயாவது அதிபதியாகி எங்களை ஆள போகிறாயா என்று சொல்லி செஞ்சாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை என்ன செஞ்சாங்க? எதிர்த்ததோடு நிக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக என்ன பண்ணாங்க? அவரை கொலை செய்ய வகை தேடினாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்ன பண்ணாங்க? அவர் என்ன செஞ்சாங்க? வெச்சு போட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தன்னுடைய தகப்பனை பிரிந்து என்ன செஞ்சாரு? அவர் எகிப்து தேசத்திற்கு கடந்து சென்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பிரிந்து என்ன செஞ்சாரு? இந்த உலகத்திற்கு கடந்து வந்தது போல யோசேப்பு என்ன செஞ்சாரு? தன்னுடைய தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து என்ன செஞ்சாரு? எகிப்து தேசத்துக்கு போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எப்படி அடிமையின் ரூபம் எடுத்தாரோ அதே போல போத்திபாருடைய வீட்டில் என்ன செஞ்சாரு? அடிமையாக மாறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய சுதந்திரம் என்ன? எகிப்தின் சிங்காசனம். ஆனா நிலைமை எப்படி இருக்குது? அப்படியே என்னது? ஆப்போசிட்டான நிலைமையில இருக்காரு. அடிமையின் ரூபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்ன ஆகுது? அதை விட மோசமான நிலைமைக்கு கடந்து செல்வது போல இருக்குது. என்னது? அவர் என்ன செஞ்சாரு? தேவனுக்காக என்ன செய்து தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது நிமித்தம் அவருக்கு என்னது? அவமானம், நிந்தனைகள், செய்யாத குற்றத்தை என்ன செய்யறாங்க? அவரிடத்துல சுமத்துறாங்க. ஆனா அவரை என்ன செய்யல?
தேவனாகிய கர்த்தர் எப்படி சத்தமிடாம வாய் திறவாதவர் போல அவர் இருந்தாரோ அதே போல தன்னுடைய நியாயத்தை சொல்வதற்கு அதை கேட்பதற்கு என்ன இல்ல, யாருமே இல்ல. தனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல. தனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு உற்றார் உறவினர் இல்ல. அந்த இடத்துல அவர் சத்தமிடாத இருந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் என்ன? சிங்காசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கை நீட்டி நீட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? அவரை குற்றப்படுத்திருப்பாங்க. இவன் தான் எகிப்து தேசத்துக்கு அடிமையா வந்தான். ஆனா அவன் பாரு செஞ்ச காரியத்தை பாருங்க, எப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்திருக்கிறான், எப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தை செய்திருக்கிறான் என்று சொல்லி கை நீட்டி நீட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? அவரை அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஆனா அவர் சத்தமிடாமல் ஆடை போல என்ன செஞ்சாரு? வாய் திறவாமல் அத்தனையும் செவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாகி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிலைமை என்ன? அதாவது அவருக்கு முன்பாக வைத்திருப்பட்ட, அதாவது எகிப்து தேசத்தின் அந்த பார்வோன் வந்து யோசேப்புக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கட்டி என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாரு? யோசேப்பினுடைய அனுமதி இல்லாதபடிக்கு எகிப்து தேசத்துல ஒருவனும் தன்னுடைய காலையும் கைய கூட அசைக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில கை நீட்டி நீட்டி நீங்க குற்றம் சாட்டினீங்கல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கை நீட்டி நீட்டி செய்யாத குற்றத்தை குற்றம் சாட்டினீங்கல்ல, அந்த குற்றம் சாட்டின கை என்ன செய்யக்கூடாது? யோசேப்புடைய அனுமதி இல்லாம என்ன செய்யக்கூடாது? அசைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட அதிகாரத்தை சுதந்திரத்துக்கு வருவதற்கு முன்பாக யோசேப்புடைய நிலைமை அவமானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பின்பாக அவருடைய நிலைமை இன்னும் மோசமா இருந்தது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? அவர் வைக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், இனி என்ன செய்ய முடியல. இவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது போல இருக்கிறது. ஒரு ஆயுள் கைதை என்ன செய்யணும்? மாற்றிடுவோம். அப்ப என்ன செய்ய முடியாது? இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த சிங்காசனத்தை என்ன செய்ய முடியாது? யோசேப்பை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி பிசாசு என்ன செஞ்சார்? சிறைச்சாலையில் என்ன செய்யணும்? கொண்டு போய் வச்சிடணும் என்று சொல்லி ஒரு ஆயுள் கைதியாக சிறைச்சாலைக்குள்ள என்ன செஞ்சான்? கூட்டி வச்சான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் ஆனா தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாதையில கரெக்டா போயிட்டு இருக்காரு. போத்திபாருடைய வீட்டை விசாரித்தவர் இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா போஸ்டுக்கு போய் சிறைச்சாலையே விசாரிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாரு? கர்த்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை நம்ம சோதனையில இருக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப வேதனையின் பாதையில கடந்து செல்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அந்த சிங்காசனத்தை நோக்கி அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் கடந்து செல்வதற்கு நம்மை பயிற்சித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம அதாவது நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? பயிற்சித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போத்திபாருடைய வீட்டுல வேட்டியை மட்டும், ஒரு குடும்பத்தை மட்டும், ஒரு வீட்டை மட்டும் விசாரித்துக் கொண்டிருந்த இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் போய் பலரை, அதாவது அந்த எகிப்து தேசத்தின் சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொருவரையும் அநேகரை விசாரிக்கும்படியாக என்ன செஞ்சாரு? உயர்த்தப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில அவர் என்ன செஞ்சார்? அதாவது இதுல இருந்து விடுதலை பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு நேராய் சாத்தான் என்ன செஞ்சான்? அவரை கொண்டு போன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவ பாதாளத்துல போட்டு அடைச்சுட்டா என்ன செய்ய மாட்டாரு? அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெளியே வர மாட்டார் என்று சொல்லி பாதாளமாகிய சிறைச்சாலையில போட்டு என்ன செஞ்சான்? பிசாசை அடைத்து வைத்தா. தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? பாதாளத்தின் வாசலை என்ன செஞ்சாரு? அவர் உடைத்துக் கொண்டு என்ன செஞ்சார்? மரணத்தை ஜெயித்து என்ன செஞ்சாரு? அவர் வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தினாலே பிதாவின் சிங்காசனத்தை சுதந்திரத்துக் கொண்டது போல சிறைச்சாலையில வச்சு அடைச்சிடலாம் என்று சொல்லி யோசேப்பு என்ன செஞ்சாங்க? அடைச்சாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கான வேலை வந்து விட்டதுன்னா பாதாளத்தின் தாழ்விடங்களில் இருந்த இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு எப்படி உன்னதத்திற்கு மேல உயர்த்தப்பட்டாரோ அதே போல சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு என்ன செஞ்சாரு? நேரா சிங்காசனத்துக்கு நேராய் கடந்து சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே பாதைதான் யோசேப்புடைய பாதை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவருடைய பாதை மோசத்திலிருந்து படுமோசமாக போய்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இல்ல. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாதையிலும் அதை சிங்காசனத்துக்கு அருகில கடந்து, அதாவது அருகில சமீபமாய் வருகிற மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். சகலத்தையும் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு எல்லாவற்றையும் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுமந்து கொள்வான் என்று சொன்ன கர்த்தருடைய வேதவசனத்தின்படி யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்ட சகல பாதையினுடைய கடந்து சென்று
அவர் ஜெயம் கொண்டு எகிப்தின் சிங்காசனத்தின் மேல என்ன செஞ்சாரு? வீற்றிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களாய் நான் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில மே 1ஆம் தேதி அது மறக்கவே முடியாத வாழ்க்கையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2020ஆம் வருஷம் மே 1ஆம் தேதி இரவு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சொன்னாரு, எஸ்தரின் புஸ்தகத்துல எப்படிப்பட்ட ஜெயமெல்லாம் கிடைச்சிச்சோ அத்தனை ஜெயத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் செஞ்சாரு. எனக்கு சொன்னாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதை கேட்டோன்னு எனக்கு என்னது? பயங்கரமான சந்தோஷம். ஐயோ, இப்படிப்பட்ட ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனா அவர் போட்ட பாதையோ பயங்கரமான பாதை. அதாவது அது வரலும் ஒன்றும் உபதிரவம் இல்லை. அது வரலும் என்னது? அதுக்கு ஆப்போசிட் எதுவும் நடக்கல. அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இது, அதாவது இயேசு கிறிஸ்து சென்ற பாதையை போல, யோசேப்பு சென்ற பாதையை போல பயங்கரமான பாதை, பயங்கரமான வேதனைகள், அதாவது சுயம் முழுவதும் நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள், அதாவது தன்னுடைய ஸ்தானங்கள் முழுவதும் அழிக்கப்படுகிற ஒரு அனுபவங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவளுக்கு சாத்தானை ஜெயிப்பதற்குரிய அதான் இத்தனை சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் என்னை அழைத்து சென்றாலும் இந்த சாத்தானை ஜெயிப்பதற்குரிய சகல வல்லமையும் கொடுத்து அதிகமாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய சமூகத்துல உறுதியாய் தரித்திருக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கடந்த ஒரு சில நேரத்துல நான் கர்த்தருடைய சமூகத்துல கதறி அழுதேன். ஆண்டவரே, என்னுடைய பாடுகள் எனக்கு போதும் ஆண்டவரே, என்னால தாங்க முடியல. நீங்க கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இப்படி இருக்குது, பயங்கர ஜெயமுள்ள வாக்குத்தத்தமா இருக்குது. ஆனா என்னுடைய பாடு என்னால தாங்க முடியலப்பா, என்னுடைய பாடுகள் என்னால சகிக்க முடியல என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி கர்த்தருடைய சமூகத்துல அழுது கொண்டிருக்கிறேன். அப்ப தேவனாகிய கர்த்தர் முள்முடி சூட்டப்பட்டவராய் அப்படியே தலையில ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே குனிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். குனியும் போது அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே என்னுடைய கன்னத்துல அப்படியே வடிந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் என் கன்னத்துல இருந்துச்சு. அப்படியே என்னுடைய எல்லா எதிர்களும் நீங்கி ஒரு சாந்தமும் ஒரு அமைதியுமா இருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போடும்படியான பாதை எனக்கு போட்டிருக்கிறாரே என்று சொல்லி அதோடு நான் அமைதியாகி தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க பாடுகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கணும். தாழ்த்தப்பட்ட ஒரு அனுபவம் உடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது உயிரும், நான் எப்பொழுதும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில தான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆனா நீங்க தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கிறது முக்கியம் இல்ல. இந்த நிலைமை தேவனாகிய கர்த்தர் போட்டிருக்கிற பாதையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பாதையில நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனைப்படி எப்படி யோசிப்பது கர்த்தர் போட்ட பாதையில வழிவிலகாதபடிக்கு அவர் கடந்து சென்றாரோ, பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் போட்ட பாதையில, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் போட்ட பாதையில எப்படி வழிவிலகாமல் கடந்து சென்றாரோ, அதே போல வழிவிலகாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்கும்போது கர்த்தருடைய பாதையில மாத்திரம் நாம் கடந்து செல்கிறோம் என்பது உண்மையானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற சகல பாடுகளும் மகிமையான ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஜெயத்துக்கு நேராக என்ன செய்யும்? கடந்து செல்லும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என்ன செஞ்சேன்? சகலத்தையும் ஜெயம் கொண்டு யூதா கோத்திரத்துக்கு சிங்கமாய் இருக்கிறேன். ஆனால் என்னை போல என்ன செய்யணும்? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவர் என்ன செய்யணும்? என்னுடைய சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியமானவை குறித்து என்ன செஞ்சிருக்காரு? நோக்க வச்சிருக்காரு. நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கு? ஏதோ உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கைய, ஒரு சாதாரணமான வாழ்க்கைய அப்படியே நம்ம ஓட்டி விட்டு ஏதோ பரலோக ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஜெயம் கொள்கிறவன் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பிதாவான கூடிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்யணும்? சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்று மாத்திரமல்ல, நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல சுதந்திரத்தையும் என்ன செய்யணும்? நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டவர்களா நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரத்துவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்யணும்? நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூட என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. சத்துருவை என்ன செய்யக்கூடாது? அதை பிடிக்குவதற்கு இடம் போடக்கூடாது. நாம் ஜெயம் கொண்டு, சத்துருவை ஜெயம் கொண்டு, அதாவது சுயத்தை ஜெயம் கொண்டு என்ன செய்யணும்? என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதாவது நிகழ்காலத்தை ஜெயம் கொண்டு உபத்திரவத்தை, வியாகுலத்தை, வேதனை சகலத்தையும் ஜெயித்து என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால நாம் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? நான் ஜெயம் கொண்டவராய் மாறணும்ப்பா, நான் ஜெயம் கொண்டவனாய் மாறணும்ப்பா. இதனால கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க சகலத்தையும் ஜெயம் கொண்ட
யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்கீங்கப்பா. சோதரம் ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே ஒரு ஜெயம் கொண்ட ஒரு குட்டி சிங்கமாய் நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே சோதரம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்காரு செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. எங்களுடைய ஆண்டவரே சோதரம் ஐயா, வாக்குத்தத்தம் சிங்காசனம் அப்பா, எங்களுடைய வாக்குத்தத்தம் சிங்காசனம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிங்காசனத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தான் வேண்டும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்க ஒரு ஜெயம் கொண்டவர்களை மாறணும், யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகளா மாறணும். இதுவரை எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உள்ள ஆண்டவரே சோத்திர ஆசீர்வாதத்தின் பாதையை நீங்க போடுங்கப்பா. அந்த பாதையில எப்படி யோசேப்பை சிங்காசனத்தை நோக்கி அழைத்து சென்றீரோ ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவின் சிங்காசனத்தை நோக்கி அழைத்து சென்றீரோ, அதே போல உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சிங்காசனத்தை நோக்கி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நோக்கி நீர் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பா உங்களுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொன்னீங்களே, நாங்கள் கூட நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் விட்டு போக கூடாது. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவருடைய வாழ்க்கையை கிரியை செய்வதாக நாங்கள் ஜெயம் கொண்டு என் தேவனுடைய சிங்காசனத்தில் அமரும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக என்று சொல்லி அப்பா இந்த வசனத்துக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு